திமுகனா அண்ணா, அண்ணான்னா திமுக, அப்போ அண்ணா திமுக அது வேறு, ஏன்னா திமுகவில் தானே அண்ணா இருந்தார் அப்படின்னு நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, அண்ணாவுக்கும் திமுக ஆட்சிக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்குறார். தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள், அவர் தான். இப்போ அண்ணாவுடைய நினைவு நாள் வந்துச்சு, அதை அனுசரிக்கும் போது திமுக என்ன சொன்னாங்கன்னா, இப்போவும் தமிழ்நாட்டில் அண்ணாவின் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூஸ்பம்ஸ் வர்ற மாதிரி பேசினாங்க. ஸோ இதை அண்ணாமலை அவர்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா, அண்ணாவுக்கும் திமுக ஆட்சிக்கு என்னையா சம்பந்தம், அதை சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அண்ணாவோட ஃபேமிலி எங்கே இருக்குன்னு தெரியுமா? அந்த ஃபேமிலிக்கு எதாவது பண்ணிடுறீங்களா? அரசியல் பக்கமே இல்லாமல் அவங்க ஓட்டாங்க. திமுகனா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் மட்டும்தான் இப்போ திமுகவில் லீடர்ஸாக இருக்காங்க. கலைஞர், கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் பையன், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாவின் ஆட்சி நடக்குதுன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாம நான் கேட்கிறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேல காக்கா வந்து உட்காரும், நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்காரும். இந்த பசுமாட்டு மேல இருக்கக்கூடிய உனி எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கேவுடைய ஆட்சி இருக்கு. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக. அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே வந்துட்டு அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றோம்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்குவாங்க? அதுக்கு அடுத்தது இப்ப திமுக பத்தி இன்னொரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறார். திமுக காரங்களாம் பாஜகவுடைய இன்ஜினை டப்பா இன்ஜின் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை போஸ்டராக எங்கேயோ ஒட்டியிருக்காங்க. இதனால வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாத்ரூம்லலாம் போயிட்டு திருட்டுத்தனமாக போய் கறியில் கிரிக்கிட்டு வரும்ல, அந்த வேலையை தான் திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. யார் ஒட்டுறான்னே தெரிய மாட்டேங்குது, திருட்டுத்தனமாகவே போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். எனக்கு டிஎம்கே கார் எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். அதுக்கடுத்ததா காங்கிரஸ் ஏன் வேணான்னு சொல்கிறதுக்கு இப்போ கூட ஒரு சம்பவம் நடக்குது. மாநில தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர், அதில் காங்கிரஸ் கட்சியில் தப்பான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறது கூட, கட்சியிலேருந்து நிர்வாகியை சஸ்பெண்ட் பண்ணுறது கூட மாநில தலைவருக்கு அதிகாரம் இல்லை. என்னன்னு கேட்டால் டெல்லிக்கு எழுதிடுங்க அப்படின்னு. இதனால தான் இந்த அடிமை காங்கிரஸ் வேணான்னு இதனால தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் பேச்சை மீறி, மாநில தலைவரோட பேச்சை மீறி விஜயை போய் சந்திக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்டால் டெல்லிக்கு எழுதியிருக்காராம். இதுக்கு கூட டெல்லி வரைக்கும் போகணும்னா என்னத்துக்கு ஒரு மாநில தலைவர் பொறுப்பு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஒரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு. ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு, உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சார், ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன். இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்க அடிமை கட்சின்னு சொல்றோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சிருக்காங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? அதுக்கடுத்ததா விஜய் அவர்கள் கூட இந்த டப்பா இன்ஜின் கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டார் போல. அதை பற்றி கேள்வி கேட்குறேன். விஜய் அவர்களும் டப்பா இன்ஜின்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்கெல்லாம் பேசலாம், ஆனால் விஜயெல்லாம் பேசவே கூடாது. அவருக்கெல்லாம் இன்ஜினே இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரில. அது முதல்ல ஒரு கட்சினா இன்ஜின் வேணும், அதில் போடுற பெட்ரோல் வேணும், அப்புறம் சாசி வேணும், ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கே, அந்த வண்டி ஓடுதா ஓடலையான்னு பார்க்குறக்கு. அதுக்கு முன்னாடி நீங்களாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கார் அண்ணாமலை அவர்கள். விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல,
ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க.